Taste the Daily. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் ஆக்கிரமிப்பை அகற்றச் சென்ற இந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் வியாபாரிகளிடையே மோதல் உண்டானதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறையில் இந்த அறநிலைய ஆட்சித்துறைக்கு சொந்தமான மன்மத ஈஸ்வரர் கோயில் உள்ளது. இந்த ஆலயத்துக்கு சொந்தமான அடிமனையில் உள்ள தனியார் பேக்கரியின் இடம் தொடர்பான பிரச்சனையில் கடைக்கு சீல் வைக்க அறநிலை ஆட்சித்துறை அதிகாரிகள் முயன்றனர். அப்போது வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் இந்த அறநிலை ஆட்சித்துறை அதிகாரிகள் வியாபாரிகளை தாக்கியதால் இரு தரப்பினருக்கும் மோதல் ஏற்பட்டது. மேலும் இந்த அறநிலைய ஆட்சித்துறை துணை ஆணையர் வாகனத்தில் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் இருந்ததால் வியாபாரிகள் தங்களது கடைகளை அடைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் நடைபெறும் ஜமாபந்தி முகாம் குறித்து பொதுமக்களிடம் விளம்பரப்படுத்தாமல் மக்களின் வரிப்பணத்தை அரசு அதிகாரிகள் வீணடித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மக்களின் கோரிக்கைகள் மீது தனி கவனம் செலுத்தி தீர்வு காண்பதற்காக ஜமாபந்தி முகாம் தொடங்கப்பட்ட நிலையில் காட்டுமன்னார் கோவிலில் இந்த முகாம் குறித்து பொதுமக்களுக்கு விளம்பரப்படுத்தப்படுவதில்லை என மக்கள் கோட்டாட்சியரிடம் புகார் கொடுத்தனர். அதில் விளம்பரமின்றி நடத்தப்படும் ஜமாபந்தி முகாம்களால் மக்களுக்கு உண்மையான பயன் கிடைப்பதில்லை என்றும் மக்களின் வரிப்பணம்தான் வீணாகிறது என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வரும் நாட்களில் முகாம் நடத்துவதற்கு முன் பொதுமக்களுக்கு முறையாக தகவல் மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மீன்பிடி தடைக்காலத்தை மீறி கன்னியாகுமரி மற்றும் கேரள மாநில விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடித்து வருவதாக நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மீன்களின் இனப்பெருக்க காலமான ஏப்ரல் 15 முதல் ஜூன் 15 வரை கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த தடையை மீறி வெளிமாநில மீனவர்கள் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கடற்கரை பகுதிகளில் மீன்பிடிப்பதால் நாட்டுப்படகு மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக 49 மீனவ கிராம மக்கள் குற்றம் உள்ளனர். அத்துமீறி மீன்பிடிக்கும் விசைப்படகுகளை உடனடியாக பறிமுதல் செய்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்தை அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சட்டவிரோதமாக செயல்படும் இறால் பண்ணைகளை மூட மாவட்ட நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் யோகநாதன் தாக்கல் செய்த வழக்கின் அடிப்படையில் நீர் மாசுபாடு மற்றும் பறவைகள் சரணாலய பாதிப்பு குறித்து விவாதிக்கப்பட்டது. நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி 12 வாரங்களில் ஆய்வு செய்து சட்டவிரோத பண்ணைகளை மூட நடவடிக்கை மேற்கொள்ள ஆணையிட்டுள்ளார். இறால் பண்ணைகளுக்கு எதிராக வழங்கப்பட்டிருக்க அந்த உத்தரவு என்பது இந்த பகுதியில் கிட்டத்தட்ட இந்த முத்துப்பேட்டை லகூன் பகுதியை சார்ந்து வாழக்கூடிய ஒரு 10,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், மீனவர்கள் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு உத்தரவாக அமைந்துள்ளது.